ஏய் என்னடா ஏதோ லவ் பண்ற பொண்ணை பாக்குற மாதிரி குறுகுறுன்னு பாத்துக்கிட்டே இருக்கீங்க? இல்ல தலைவரே, எப்பவும் நாங்க உங்க கூடயே தானே இருந்தோம். எங்களுக்கு தெரியாம உங்களுக்கு எப்படி அடிபட்டுச்சு? ஓ டிங்க என்ன சந்தேகப்படுறியா? இல்ல தலைவரே, எனக்கு அடியே படாம நானே கட்டு போட்டுக்கிட்டு நடிக்கிற மாதிரி கேக்குற? அப்படியெல்லாம் இல்ல தலைவரே. உங்களை இப்படி பாக்குறதுக்கு எங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? சிங்கம் மாதிரி இருந்த உங்களை இப்படி அடிச்சு அசிங்கமாக்கிட்டாங்களே. அவன் எவனா இருந்தாலும் அவன் கையை காலை உடைக்கணும் தலைவா. அவனும் பைக்ல தானே போவான். அவன் எங்கேயாவது தண்ணி லாரியில மோதி. ஏன்டா இது பெரிய விஷயம் ஆகுறீங்க? சின்ன அடிதான்டா. ஏன் தலைவரே உங்களை இப்படி அடிச்சிருக்காங்க? அடிச்சிருக்கான் தான், அவனும் மனுஷன் தான்டா. அதுக்குன்னு இப்படி எல்லாம் சாபம் கொடுக்க கூடாது. என்ன தலைவரே, என்னமோ உங்களுக்கு சாபம் கொடுக்குற மாதிரி ஃபீல் பண்றீங்க? அது இல்லடா, அவனும் நம்மள மாதிரி மனுஷன் தானே. அவன் தெரிஞ்சா பண்ணா, தெரியாம நடந்த ஆக்சிடென்ட். ஆக்சிடென்ட்டா? அப்போ துளசி தான் ஆள் வச்சு அடிச்சிட்டாங்கன்னு சொன்னீங்க? அப்படியே சொன்னேன். ஆமா, துளசி மூலமா நடந்த ஆக்சிடென்ட்னு சொன்னேன்டா. டேய், கேள்வி மேல கேள்வி கேட்டு கொல்லாதீங்கடா. என்ன இருந்தாலும் எனக்கு ஒரு டவுட் வந்துகிட்டே இருக்கு தலைவரே. என்ன? இப்போ உங்களுக்கு பிடிச்ச ஒரு குத்து சாங்க ப்ளே பண்றோம். வழக்கமா நீங்க பாட்டு கேட்டாலே ஆடுவீங்க. நிஜமாவே உங்களுக்கு கை கால் அடிபட்டு இருந்துச்சுன்னா உங்களால ஆட முடியாதுல்ல. ஆனா அடிப்படலனா நீங்க ஆட்டோமேட்டிக்கா ஆடுவீங்கல்ல. அதான் சொல்றேன். வேண்டாம்டா சொன்னடா. போறா.